மூஞ்சிய பாரு. இனிமே காதலை பத்தி பேசுன அப்ப கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அத பத்தி நீ பேசாத. அதை நாங்களே பேசி முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் இல்ல டார்லிங். விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா? போகல, வந்துகிட்டே இருக்கு. இல்லையா வந்துகிட்டே இருக்கு? அதான் எது ஏத்தாப்புல பாரு. ஏத்தாப்புல எங்க வேணுமா பாப்பா. காதலிக்கு நேரத்தில் கடை வாங்கி காதல மாட்டிக்கிட்ட மானம் போகுது பாரு. நான் ஏன் கடன் வாங்குறேன்? ஏன் உதறேன்? ஏன் உதறேன்? அவன் நிக்க மாட்டான். அவன் தான் ஓட்டானே. நீ அவன் பின்னாலே பிச்சுக்க. ஓடு ஓடு ஓடு. நீ சொல்ற அரே கொல்லு வந்து பேச. அரே ராஜோகம் நில்லு நில்லு. அந்த ஈட்டிக்காரன் உங்களை வந்து பேசிக்கிறேன் நானே. அது என்ன விஷயம்? வந்து ஈட்டுக்காரனுக்கு பிசினஸுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதான். என்கிட்ட வந்து கடனா கேட்டான். சரியா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். அப்படியா? ஈட்டுக்கார கடன் கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்டயே கடன் கேக்குறானா? ஈட்டுக்காரனுக்கே கடன் கொடுக்கறதானே நாவல்டி. நாவல்டி நீங்களே நாவல்டி. பொய் சொல்ல தெரியும்னு சொன்னதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறீங்களா? கரெக்ட். இந்த பயலுக்கு பொய்யை தவிர்த்து நிஜம் சொல்லவே தெரியாது. சமயக்கட்டு கம்பெனி இவன் தான் ஈட்டுக்காரனுக்கு பணம் தரணும். அடச்சி, இப்படிப்பட்ட ஆள்கிட்ட அப்ப என் மனசை கொடுத்தேன். கவலைப்படாது, அதை நான் யாருக்கும் தரமாட்டேன். நானே பத்திரமா வச்சுக்கேன். பத்திரமா? டாலிங் டாலிங் பாத்துக்காத டாலிங். நான் எல்லாம் விவரமா சொல்றேன். டாலிங் கொஞ்சம் சொல்றத கேளு. ஐயோ ஐயோ போயிடாத டாலிங். டாலிங் ப்ளீஸ் ப்ளீஸ் டாலிங். சமயக்கட்டு டைமண்ட். பவானி பவானி பாபா, நீ நீ எப்ப இங்க வந்த? அழாதே பவானி. உங்களை போல மனசு கல்லா வச்சுக்க என்னால முடியல. பவானி, நான் இப்ப அனுபவிக்கிற வேதனை போதாதுன்னு நீயும் என்ன சித்திரவதை செய்யறியா? என்னை விட்டு பிரிஞ்சு நீயோ, உன்னை விட்டு பிரிஞ்சு நானோ நிம்மதியா இருக்கவே முடியாது. பவானி, நம்முடைய காதல் காலம் கடந்தது. இல்லை பவானி, இல்லை. எந்த காலத்தாலேயும் அழிக்க முடியாதது நம்முடைய காதல். நீங்க ஒரு பெரிய வக்கீலுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அது எனக்கும் தெரியும். உங்க சாமர்த்தியமான வாதத்தை உங்க கட்சிக்காரங்க கிட்ட வச்சுக்கீங்க. இனிமே நான் ஏமாற மாட்டேன், ஏமாறவே மாட்டேன். அன்னைக்கு நிச்சயதார்த்த மேடையில உங்க அப்பாவை பார்த்து நியாயம் கேட்டிருக்க வேண்டிய நீங்க இன்னொருத்துக்கு தாலியும் கட்டிட்டு நம்ம காதலை பத்தி பேசுறீங்களே, இது சாமர்த்தியமா துணிச்சலா இல்ல? நீ என்ன சொல்ற? நீ பேசுறது இப்ப உங்களுக்கு புரியாது. புரிய வைக்கிற அந்த சக்தியை இப்ப உங்களுக்கு மனைவியா வந்திருக்காங்களே, அவங்களுக்காவது கடவுள் கொடுக்கட்டும். மனைவியா? ஆமா, அந்த அதிர்ஷ்டக்காரி ஆனந்தியை பார்த்து பேசிட்டு தான் வரேன். பவானி, பவானி அவன் கூட பிறக்காத தங்கச்சி. பவானி தங்கச்சி. தங்கச்சியா? நீங்க என்ன சொல்லுங்க? முதலா நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையை ஏத்துக்கிட்ட போது மாணிக்கங்கிறவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேனே, நினைவு இருக்கா? அவன் குற்றவாளி இல்ல பவானி, நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவனை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அதுக்கு என்னுடைய வாதத்திறமையும் துணையா இருந்துச்சு. என்னால தூக்கு மேடை ஏறி உயிரை விட்ட அந்த மாணிக்கத்தின் மகள் தாமா ஆனந்தி. நம்முடைய நிச்சயதார்த்தம் தடைபட்டு நாங்க வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு விபத்து எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த சமயத்துல ஆனந்தியும் அவருடைய அம்மாவும் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் மாணிக்கத்தை தூக்கில போட்டுட்டாங்கன்னு அவங்களுக்கு வந்த லெட்டரை நானே அவங்களுக்கு படிச்சு சொல்ல வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை எனக்கு ஏற்பட்டது. தன்னுடைய புருஷன் இறந்து போயிட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஆனந்தியினுடைய அம்மா அங்கேயே உயிரை விட்டுட்டாங்க. புயல்ல சிக்கின படகு போல தவிச்ச ஆனந்திய நானும் எங்க அப்பாவும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு பவானி. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அழாதே, அழாதே. நான் அவசரப்பட்டுட்டேன். ஆத்திரத்துல உங்க மனசு புண்ணாக்கிட்டேன். ஆனந்தி என்கிட்ட எது பேசிட்டேன். இப்பதான் போய் அவங்கள நானே போய் அவளை சமாதானப்படுத்துறேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ பவானி.
ஆனந்தி 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 அப்பா அப்பா ஆனந்தி எங்க கீழே இருந்தா காணுமே ஆனந்தி பிள்ளை ஐயா ஆனந்தி பாத்தீங்களா இன்னும் சாப்பிடவே வரலீங்களா சின்ன முன்னாடி இன்னும் வரலையா ஆமாங்க ஆனந்தி 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 ஐயா ஐயா என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா யாரோ ஒருத்தர் என்ன துரத்திட்டு வரா தயவு செய்து என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா துரத்திட்டு வர்றான் இந்த காட்டுல புதுசா உன்ன ஒருத்தன் துரத்திட்டு வருவான் யார் அவன் நான் தாங்க இவன் தாங்க நீயா நடந்தது அப்படியே கரெக்டா சொல்லு என் கூட வான மரியாதையா தான் கூப்பிட்டேன் மாட்டேன்றுச்சு பலாத்காரமா இழுத்தேன் பலாரும் ஒரு அரை அரைஞ்சிட்டு ஓடியாந்துருச்சு சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆமாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் கரெக்ட் தான் எந்த கண்ணத்துல இந்த கண்ணத்துலங்க எந்த கண்ணத்துல இங்க அவர் அடிக்காதீங்க தெரியாதனமா செய்துட்டாரு அவரை மன்னிச்சிடுங்க பச்சளம் மழைய பாத்தியா இதாண்டா பொம்பளைங்க உள்ளங்கிறது கோமா தான் பேசுவாங்க பக்குவமா பேசுனா பணிஞ்சு தானா ரொம்ப நன்றிங்க நான் போயிட்டு வரேன் எங்க போற இந்த இருட்டுல இங்கே சாப்பிட்டு இங்கே படுத்து ஐயா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடு என்ன போக
பொண்ணு என்னடா இது இங்க இருக்கு எழுந்து அவங்கள ஓடி போயிட்டாங்க இருக்கும் எழுந்து கண்ணு முடிச்சு பாரு இந்த பாரு இங்க பாரு ஆனந்தி நீயா நீங்களா என்னைய காப்பாத்தின ஆமாங்க உங்களையே தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் உங்க ஆனந்தியை தான் காப்பாத்தினீங்க ஆனந்தி செத்து எத்தனையோ நாளாச்சு என்ன சொல்றீங்க உன் பணக்கார தெய்வம் என் தங்கச்சி பவானியை காதலிச்சு கைவிட்ட மாதிரி உன்னையும் கை விட்டுடுச்சா ஆனந்தி என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்ப நான் கொஞ்சம் கூட என்ன சொல்றீங்க உங்க தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நானா ஆமா சொல்லாதீங்க அந்த ரகுராம எனக்கு அண்ணா மாதிரிங்க அண்ணன் என்னன்னா ஆமாங்க ஆனந்தி உங்க அம்மா சொல்றது சரிதான் நீ என்ன மறந்துடு நானும் உன்னை மறந்துடுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே அதுக்கப்புறம் எங்க அப்பா செத்து போயிட்டான் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது எங்க அம்மாவை செத்து போயிட்டான் ஆனந்தி ஆமாங்க அனாதையா இருந்த என்ன எந்த குறையும் தெரியாம அன்போட பாதுகாத்து வந்தாரு அந்த ரகுராம ஆனா எங்க அப்பாவும் அம்மாவும் சாகறதுக்கு காரணமா இருந்ததும் அதே ரகுராமன் தானும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டு என் தெய்வத்தை தேடி என்னங்க நீங்களும் என் வாழ்க்கையோட விளையாடிடாதீங்க ஆனந்தி என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோ அவன் எங்க வரப்போறான் அவள் வரமாட்டான் காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவல் கலங்குகிறான் அவளை நெஞ்சில் நிறுத்தி ஆறு மனமே ஆறு இது ஆண்டவன் கட்டளை பாரு போனால் போகட்டும் சி போடா அப்ப ஏன்டா அழுகிற சிரியாண்டா வரலையே டேய் கொண்டு இந்த பாரு காதலிக்கிறதுக்கும் ஒரு யோகிதை வேணும் அது நிச்சயமா உங்ககிட்ட கிடையாது இல்லடா அப்புறம் நீ ஒரு கிளார்க்கு அந்த பொண்ணோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அதுக்கு உனக்கு ஒத்து வருமா இந்த பாரு இப்ப நான் நினைச்சா கூட சும்மா ரூபா நோட்டா அப்படி தள்ள முடியும்டா கள்ள நோட்டு அடிக்கிறியா ஏன்டா கள்ள நோட்டு ஒரிஜினல் கவர்மெண்ட் நோட்டா அது உன்னால முடியுமா முடியாது இப்ப எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு காசு இல்ல மனசு ஒண்ணுதான் அது ஒன்னதான் என்னால தர முடியும் மனசு யாருக்குடா வேணும் எனக்கு வேணும் ஹலோ டார்லிங் ஹாய் டார்லிங் ஆமா என்னமா ரொம்ப பெருமையா எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டியே வெறும் மனசை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் பல லட்சம் பணம் இருந்தாலும் அது அனுபவிக்க மனசு இல்லாம என்ன செய்ய முடியும் ஓஹோ நீ அப்படி வரியா பலே பலே நல்லா மாட்டேன் முழிக்கிற முழிய பாரு திரும்ப நீ ஏன்டா முழிக்கிற சும்மா இருடா நீ சும்மா இருடா நீ சும்மா யாரா சொல்ற நீ சும்மா இரு சும்மா இருடா ஐயா சும்மா இருங்க சும்மா இருடா என்னடா நான் ஒன்னு கேட்க போறேன் கேளு கேளு என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா ஆமா விரும்புறோம் விரும்புறோம் ரெண்டு பேருமேவா ஆமா ரெண்டு பேரும் அறிவு இருக்கா உனக்கு ரெண்டு பேரும் எப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆமாடா ஒருத்தியே ரெண்டு பேர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் முடியாதே முடியாதுல்ல முடியாது அப்ப ஒரு நிபந்தனை சொல்லு 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 என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எப்படி எப்படி என்ன சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு விவரமா சொல்லணும் சொல்ல 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 இதுல யார் பேச்சு எனக்கு திருப்தியா படுதோ அவங்கள நான் கல்யாணம் செய்துக்குவேன் இதுக்கு 4 நாள் டைம் புரிஞ்சுதா புரியுது 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 எடா மோத்த நீடு மொரக்கட்டைய டேய் எடானா நீ எடா மூஞ்சிய நீ எடா ஏறா டேய் நிபந்தனை ஞாபகம் இருக்கு 4 நாள் அவன் என்ன தெரியும் கல்யாணத்தை பத்தி கற்பனை பண்ணா நீயும் பண்ணு சரி நான் வரேன் போ போ டார்லிங் ஆஹா நிபந்தனை 4 நாள் அவனே என்ன சைக்கிள் நவரவே மாட்டேங்குது ஆஹா ஸ்டாண்ட்ல இருக்கு ஆனந்தி நீங்களா என்னம்மா என்னம்மா இப்படி கேக்குற நீ வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நானும் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்பட்டு முதல்ல இங்க இருந்து போயிடுங்க
நீ அப்படி பேசுற? நான் என்னம்மா தப்பு செய்தேன்? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை கேட்டு பாருங்க. அப்பா அம்மாவை இழந்து நான் அனாதையா இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு அது சொல்லும். ஆனந்தி, உனக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? தெரியாம எல்லாத்தையும் மறக்கலாம்னு நினைச்சீங்களா? இல்லம்மா, உண்மை சில சமயம் கண்ணுக்கு புலப்படுறது. உங்க அப்பா கேஸ்லயும் அந்த மாதிரிதான் நடந்துச்சு. அந்த பாவத்துக்கு பிராயசித்தமா உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஓஹோ, வக்கீல் சாரா? வாங்க சார் வாங்க. கோர்ட்ல பேச வேண்டியதெல்லாம் இந்த காட்டுல வந்து பேசி பாக்குறாப்ப போல. முத்து, கிண்டல் பேசுறது நேரம் இல்லை. இவ என் தங்கச்சி. கோவத்துல வீட்டுல சொல்லாம வந்துட்டா. இவளை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். ஆமா, நீ எங்க இங்க வந்த? நானா? ஆனந்தியே கேளுங்க. என்ன ஆனந்தி? எனக்கு என்ன தெரியும், அவரையே கேளுங்க. ஓஹோ, முத்து. வக்கீல் சார், என் தங்கச்சி பவானியை நீங்க ஏமாத்துற மாதிரி உங்க தங்கச்சியை நான் ஏமாத்த மாட்டேன். முத்து, பவானியை நான் என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன். இது சத்தியம். இப்பதான் எனக்கு நிம்மதி சார். சாராவது மோராவது சரி மச்சான்னு சொல்ற மாப்பிள்ள. ஆனந்தி, உங்க கல்யாணத்தை ஓஹோ நடத்த முடிவு பண்ணிட்டேன். எப்ப வச்சுக்கலாம்? மன்னிக்கணும், ஊரறிய கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அப்படியா? அப்போ என்னுடைய மன திருப்திக்காக இந்த இடத்தையே சிம்பிளா முடிச்சிடலாமே. எப்பமா? சரி, நாளைக்கே முடிச்சிடலாம்.